ஹே கைஸ், இன்னைக்கு கொடைக்கானலோட டே 2 அண்ட் டே 3 ஓட மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே சன்ரைஸில் செம்மையாக இருந்ததா, அதுக்கப்புறம் லேக் கிட்ட போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் அங்கேயும் போய் பார்த்துருந்தோம். யாருமே இல்லை, ரொம்ப ப்ரைவசியாக நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா டைரெக்டாக நாங்கள் அன்றைக்கி மன்னவனூர் வில்லேஜ், அதுக்கப்புறம் அந்த பூம்பாறை வில்லேஜ்லாம் தான் கொஞ்சம் போய் பார்த்தோம். மன்னவனூரில் பார்த்திங்கன்னா அந்த பரிசல் படகுலாம் இருந்ததா, ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம் போகிறதுக்கு. எங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடெலாம் பண்ணிவிட்டு அங்கே குட்டி குட்டியாக இந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. இது பேர் என்னன்னு சொல்லி எனக்கு மறந்துருச்சு. அது ரொம்ப ஓகேவாக தான் இருந்தது. அந்த ஃப்ரூட் பார்த்திங்கன்னா மற்றதெல்லாம் நல்லா இருந்தது. எப்பவும் போல் வாட்டர்மெலன், பைனாப்பிள்லாம் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சென்னைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு இங்கே வில்பட்டியில் இருக்க வெற்றிவேலப்பர் முருகன் கோயிலுக்கு தான் நாங்கள் போயிருந்தோமா. ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த கோயில் பார்க்குறதுக்கே. அங்கே ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா முருகர் வந்து லிங்கம் ஆவுடைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஆவுடை மேலே தான் நின்றுட்டுருப்பார். அங்கே இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பா வந்து பிள்ளையை தூக்கிட்டு இருக்க மாதிரி அங்கே வந்து வச்சுருக்காங்களாம். அதுக்கப்புறம் மயில் எப்போவுமே எல்லா முருகர் கோவிலையும் பாம்பை வந்து காலில் தான் மிதிச்சிட்ருக்குமா, இங்கே மட்டும் ஃப்ரெண்ட்லியாக வாயில் கவ்விட்டுருக்குமா பாம்பை. ஸோ அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இவர் தான் நம்ம முருகர், அங்கே இருக்கிற வெற்றிவேலப்பர் முருகர் கைஸ். அதுக்கப்புறமா அங்கே செவுத்துலலாம் பார்த்திங்கன்னா பொறிச்சிருப்பாங்க இந்த கண்ணப்பர் நாயனார் அவங்களோட சிலை, அப்புறமா கால பைரவர், இவங்களெல்லாம் கல்லுலேயே பொறிச்சிருப்பாங்க. அழகாக இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா. நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும் அதை விசிட் பண்ணுறதுக்கே. நமக்கு அங்கேருந்து வரவும் மனசு இருக்காது. அதுக்கப்புறமா தான் நாங்கள் பேக் டு ரெசார்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டோம். 3 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு என்ன சாப்பிட்டோன்னு நான் எதுவுமே சொல்லலைல்ல. ஸோ இன்றைக்காவது அதை வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒழுங்காக நான் வீடியோ எடுத்துட்டேன். இதெல்லாம் தான் இருந்தது பிரேக்ஃபாஸ்ட்டில். எல்லாமே சாப்பிட முடியல, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேருந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் டைரெக்டாக சென்னை கிளம்பிட்டோம். சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி அங்கே பஸ் ஸ்டாப்க்கு எதிர்க்க இருக்க இந்த சாக்லேட் ஷாப்லலாம் போய் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சாக்லேட்ஸ், நட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். அங்கே வால்நட்ஸும் அந்த ஃபிக்கும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்கள் அந்த ஷாப் நான் இதில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அங்கே கண்டிப்பாக நீங்கள் இந்த வால்நட்ஸும் ஃபிக்லாம் நல்லா வாங்கிக்கோங்க. ரொம்ப நல்லா இருந்தது ஃபிக்லாம். ஆனால் ரேட்டும் அதுக்கேற்ற மாதிரியே தான் இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே இந்த பேஸ்ட்ரி கார்னர் சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப ஹைப் கொடுத்தாங்களே, நாங்களும் போனோம். பட் கேக்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருந்தது. பட் அதில் எந்த ஒரு வெண்ணிலா ஃப்ளேவரும் எனக்கு இல்லை. ரொம்ப ஜென்ரலாக தான் இருந்தது கேக்கோட டேஸ்ட்டு. நல்லா இருந்தது. எல்லாமே பட்டர் க்ரீமில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அங்கே பீஸான்னு ஒன்று கொடுத்தாங்க. அது ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கே வெண்ணிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். அது நல்லா இருந்தது. காஃபி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீமை தவிர வேறு எந்த ஐஸ்கிரீமும் அங்கே நீங்கள் ட்ரை பண்ணிடாதீங்க. ஃப்ரூட் ஐஸ்கிரீம்லாம் இருக்கும் அந்த ஃபிக்லாம் போட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. பட் காஃபி மஸ்ட்டு ட்ரைங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருங்க. பபாய்.